என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு யார் பார்வையிலேயாவது தயை கிடைக்கணுமா? இவங்க எனக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சர்வத்தையும் படைத்த தேவன் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எழுந்திரு, நீ எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறாய்? அடிக்கடி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், ஏன் பிறந்தோம், பறக்காமலே இருந்திருக்கலாம், இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? என்னை நோக்கி பார். என் ஆணி அடித்த கரங்கள், முள்முடி சூடிய நெற்றி, உடலெங்கும் இரத்தம், இதற்காகவா நான் பாடுகள் பட்டேன்? உனக்காகவே தான். எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா உன் முன்னால் நிற்கிறதா? என்னை நோக்கி பார். நான் தான் இயேசு. என் கண்களில் இன்று உனக்கு கிருபை கிடைத்தது. இந்த செய்தியை ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறார். ஆதாம் ஏவாளை படைத்து அவர்கள் மூலமாக சந்ததி பெருகி பின்னர் மனுஷனுடைய பாவங்களும் இந்த பூமியில் அதிகமாக பெருகினது. ஆதியாகமோ 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்போது கர்த்தர் என்ன நினைக்கிறார்னா, மனுஷன் முதற்கொண்டு பறவைகள் பிராணிகள் எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நோவாவை தவிர. மேலும் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமம்னா இருந்தாய். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவுக்கு கிடைத்த அதே கிருபை உங்களுக்கு கிடைக்கணுமா? உங்களை சுற்றி அநியாயம் அசுத்தங்கள் இருக்கட்டும், நீங்கள் பரிசுத்தமாக இருங்க, நீதிமானாக இருங்க. ஆண்டவர்கிட்ட தினமும் தனிமையில் பேசுங்க, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க. ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வர்றதை நீங்களே பார்ப்பீங்க. குடித்து கொண்டிருந்து என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சா நிச்சயமாக அவர் கண்களில் கிருபை கிடைக்காது. லஞ்சம், அநியாய வட்டி, சுயநலமாக நடக்கிறது, கூட பிறந்தவங்களுக்கு கூட ஆபத்தில் உதவாமல் இருக்கிறது, எனக்கு இந்த வியாதி வந்துருச்சே, இந்த கடன் வந்துருச்சே, இந்த பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு அப்புறம் நினச்சி கலங்குனா நிச்சயமாக கிருபை கிடைக்காதுங்க. தேவைக்கு மட்டும் கடவுளை தேடிட்டு அப்புறம் எப்படிங்க கிருபை கிடைக்கும்? அங்கே 40 நாட்கள் இரவும் பகலும் பெய்த மழையில் நோவாவும் அவர் குடும்பமும் அவருடன் பிரவேசித்த பறவைகள், விலங்குகள், ஊரும் பிராணிகள் இவைகள் மட்டும்தாங்க காப்பாற்றப்பட்டன. நீங்களும் காப்பாற்றப்படணுமா? உங்கள் இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்துங்க. இனிமேல் பரிசுத்தமாக வாழ்வே ஏசப்பா அப்படின்னு ஒப்பு கொடுங்க. இன்னையிலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், வேதாகமம் அப்படிங்கிற பைபிளை நீங்கள் படிக்க மறந்துடாதீங்க. அதில் மெய்யான தெய்வத்தை பற்றியும் இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இனிமேல் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதும் எழுதப்பட்டிருக்கு. தினமும் வாசித்து தியானிங்க. காட் பிளஸ் யூ.